எனக்கு மட்டும் என்ன இப்படிலாம் நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இதையே நான் எத்தனை வாட்டி டெய்லி ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்க தெரியுமா? வாழ்க்கை மீறியும் நம்மகிட்ட என்ன குறை, நம்ம என்ன பண்றோம், ஏன் குழப்பமாச்சு சார்? முடியலடா. அனைவருக்கும் வணக்கங்க. என்ன மக்கள், இந்த காட்சிகளில் கண்ட மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலை வேண்டாங்க, உங்களில் நானும் ஒருவன் தான். அதே சமயம் நான் அறிந்து கொண்ட அருமையான லைஃப் லெசன் உங்களிடம் இந்த வீடியோ பதிவாக ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே வாங்க போகலாம். நமது பாரம்பரிய இன்டோர் கேம் பரமபதம் நாம் எல்லோருக்கும் தெரியும். ஏன் இது முக்கியமான ஒன்று? இதில் நாம் அன்றாடம் காணும் ஏற்ற இறக்கங்களை அழகாக எளிமையாக விளக்கியுள்ளார்கள். உங்களுக்கே தெரியும், வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது தாங்க. எல்லாருக்கும் கஷ்டங்கள் பொதுவானது. அதே மாதிரி தாயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். சில சமயங்களில் பித்தளையில் செய்யப்பட்டிருக்கும், மரத்தினால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தாயத்தை உருட்டும் போது அடுத்த நம்பர் என்ன வரப்போகின்றது யாருக்காவது தெரியுமா? தெரியாதுங்க. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சில சமயங்களில் நமக்கு இன்பத்தை தரும், சில சமயங்களில் தடங்கல்களை தரும். இது எல்லாரும் அறிந்த ஒன்று தாங்க. ஆனால் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பது தாங்க லைஃபே. இந்த பரமபதம் கிராமப்புற விளையாட்டுன்னு சொல்லலாங்க. இன்றமும் கிராமப்புறங்களில் விளையாடப்படுகிறது. ஆனால் சிட்டி லைஃப்பில் தான் நாம் மறந்து போயிட்டோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் என்னென்னா, பரமபதத்தில் ஏணிகளும் சில கட்டங்களில் ஏணிகளும் பாம்புகளும் இருக்கும். நம்பர் படி, தாயத்தின் நம்பர் படி நாம் மேலே போகும்போது சில சமயங்களில் ஏணி வரும்போது மேலே போகிறோம், பாம்பு இருக்கிற கட்டத்தில் வரும்போது நம்மை கீழே கொண்டு வந்து விடும். ஏணி என்பது என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா நம்மளுடைய க்ரோத். இது தாங்க இந்த லைஃபோட லெசன். ஆக்சுவலாக ஏணியில் வரும்போது நம்மை அறியாமல் நாம் மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறோம், செல்வ செழிப்போடு வாழ்கிறோம். இது தாங்க இதோட அர்த்தம். அதே சமயத்தில் நாம் செய்கின்ற சில கர்ம வினைகளும் சொல்லலாம், இல்லை தீய எண்ணங்களால் நாம் பாம்பை சென்றடையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை அறியாமலே நாம் கீழே வந்து வேண்டுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் தடங்கல்களுடன் நிறைந்தவையாக இருக்குது, முன்னேற்றங்கள் குறைவாக இருக்கிறது. இது தாங்க இந்த லைஃப் லெசன் நம்ம இந்த பரமபதத்துலேருந்து கற்றுக்கிறது. எப்போதுமே ஒன்று செய்ய வேண்டுங்க. ஆக்சுவலாக வாழ்க்கையில் கஷ்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுங்க. சில பேருக்கு பண கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு உடல் ரீதியாக கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள்லாம் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி தாங்க மெயினாக வேண்டும். அதை தான் நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னா நம்மளுடைய தீய எண்ணங்களை களைந்து நல்ல எண்ணங்களுடன் வாழ கற்றுக்கொண்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடையலாங்க. அதேமாதிரி கஷ்டங்கள் சில சமயங்கள் வரும்போதும் கூட நம்மளால் ஈஸியாக அதை தாங்கிக் கொள்ள முடியும், பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியுங்க. அதுதாங்க இந்த லைஃப் லெசன், நம்ம பரமபதத்துலேருந்து கற்றுக்கிற லைஃப் லெசன். இந்த பரமபதம் விளையாட்டை பற்றி சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இது 13ஆம் நூற்றாண்டிலேயே கவிஞர் ஞானதேவர்ன்றவர் இதை அழகாக டிசைன் பண்ணி இதை எவ்வளோ லாஜிக்கலாக டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்துங்க. அதே மாதிரி இந்த லைஃப் லெசனை ரொம்ப சிம்பிளாக அதை இந்த விளையாட்டின் மூலம் நமக்கு இதை விளக்கியிருக்கிறாருங்க. அதுதாங்க ஓகே. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஈடேற வேணும்னா நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸையும் மோட்டிவேஷனையும் தரும்னு நம்புகிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல், கீப் ரெஃபரிங் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்.